லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா. அக்கா இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க அக்கா. அக்கா சீக்கிரமா பாத்துவா பாருங்க. அக்கா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாப்பா. கொடு. அக்கா கண்ணை திறந்து பாருங்க. அக்கா மெதுவா அக்கா கண்ணை திறங்க. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சுமா? ரஞ்சிதம் தெரியல சங்கரி, அத்தை வீட்டுக்குள்ள வந்தாங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்காம ரஜினிக்காக விரதம் இருக்குன்னு சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டாங்க. ஐயோ உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே கிடையாது. ஏற்கனவே முடியாத உடம்பு, இப்பதான் கொஞ்சம் தேறி வந்த, அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத இந்த விரதம்லாம்? ஹலோ டாக்டர். சங்கரி நீ போய் கஞ்சி போட்டு எடுத்துட்டு வா, அம்மாக்கு கொடுக்கணும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். வாசிங்க முத்து, ரஞ்சிதம் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. காய்ச்சல் வேற அடிக்குதுப்பா. அப்படியே மயங்கி விழுந்தது கூட இருந்து பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. மாப்பிள்ள சொன்னார்ண்ணே, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. அண்ணியை பார்த்துக்க தான் நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு கண்டவங்களாம் அங்கே இருக்காங்க? என்னடா முறைக்கிற? உன்னதான் சொன்னேன், அண்ணியை பார்த்துக்க, அண்ணன் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. போடா வெளியே. மாமா மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி. பார்த்திபா டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர் வாங்க, பாருங்க. அம்மா என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கே. ஆமா டாக்டர், மயங்கி விழுந்துட்டாங்க. காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, அதோட கோயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் திரும்புங்கம்மா. என்னாச்சு டாக்டர்? ஃபீவர் தானே, வேற ஒண்ணும் இல்லையே? வைரல் ஃபீவர் வந்திருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இவங்கள. ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது அட்மிட் பண்ணணுமா டாக்டர்? இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட்ஸும் தரேன். கரெக்ட் டைம்க்கு கொடுங்க. ஃபீவர் குறையலன்னா அட்மிட் பண்றத பத்தி யோசனை பண்ணலாம். இப்போதைக்கு வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். அதெல்லாம் எங்க அண்ணன் நல்லாவே பாத்துப்பாரு. எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் மட்டும் பக்கத்துல இருந்து பாத்துட்டா போதும்.
கொடுங்க கொடுங்க டாக்டர். ஓகே, வேற ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஆ ரொம்ப நன்றி டாக்டர். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். மாப்பிள்ள அனுப்பிட்டு வாங்க. வாங்க டாக்டர். ஆ கொடுங்க கொடுங்க கொடுங்க. டேய் டேய் நில்றா. உன்னை நான் வெளியில தானே போக சொன்னேன். போட வெளியே. டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? யாராவது ஒருத்தர் கூட இருந்து பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லிருக்காங்க. என்ன மாமா, வேலைக்கு லீவ் போட்டு பாத்துக்கிறீங்களா? அண்ணா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பாத்துக்க தெரியாது பாத்திபா. சங்கரி, நீ சமையல யாரு பாத்துப்பாங்க? நாளைக்கு கடை வேற திறக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் பாத்துக்கிட்டா அக்கா கோவப்படுவாங்க பார்த்திபா. நான் சமையல் செஞ்சாலே ராதிகாவுக்கு பிடிக்காது. பாத்திபா நீயே பாத்துக்க. ஏன் அத்தை, மெதுவா எந்திரிச்சு உட்காந்தீங்கன்னா நான் ஊட்டி மட்டும் விட்டுருவேன். பாத்து, பின்னாடி வா. அண்ணா இந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு தூங்குங்க. ஆ? எனக்கு வேண்டாம் பார்த்திபா. சாப்பிடுங்க. அம்மா, சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, சாப்பிடுங்க. ஆமா, இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுமா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வெளியில போடா வானே. மாமா, இந்த மருந்து சீட்டை எடுத்துட்டு போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்னாச்சுமா? என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல, மூக்கு மட்டும்தான் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு. மூச்சு விட முடியலடி. கொஞ்சம் ஆவி பிடிச்சா சரியா போயிடும்க்கா. ஆமா சங்கரி, வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வா. இது வரேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். சாப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா படுத்துக்கோங்க. இப்போதானே சாப்பிட்டீங்க. சாஞ்சுக்கோங்க. அண்ணா, குடிக்கவும் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வரணும். இதோ பாத்திபா எடுத்துட்டு வரேன். நான் இங்கதான் இருப்பேன் பார்த்திபா. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரி பத்மாமா. கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே சாஞ்சுக்கோங்க. அம்மா, அம்மா, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.
லெவல் பார்த்திபா, வேற லெவல். சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிற அந்த திறமை இருக்கே பா. உனக்கெல்லாம் கொடுக்க இனிமே புதுசா அவார்டு ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு பார்த்திபா. உங்க அம்மா இப்படி இங்க முடியாம இருக்காங்க, வந்த உடனே அம்மான்னு வந்து பாப்பான்னு பார்த்தா இப்பவும் என்ன கார்னர் பண்றதுலயே குறியா இருக்கியே. உன்னை விடவா நான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? எங்க அம்மா பக்கத்துல நாங்க யாரும் வந்துட கூடாதுன்னு தானே நீ விழுந்தடிச்சு கவனிக்கிற மாதிரி நடிக்கிற. ஏய், மரியாதையா அந்த ரூமை விட்டு வெளில போயிடு. ராதிகா, ரஜினியும் பார்த்திபனும் எனக்கு வேற வேற இல்ல. அவளுக்கு என்ன இடமோ அதுதான் பார்த்திபனுக்கும். மா, உங்க அப்பா எனக்கு உடம்புக்கு முடியாம போச்சேன்னு பக்கத்துல வந்து என்னன்னு கூட கேட்கல. எனக்கு இருக்கிற காய்ச்சல் எங்க தனக்கு வந்துருமோன்னு அவர் பயப்படுறாரு. ஏன்னா காய்ச்சல் பரவும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ரஜினி இந்த வீட்டோட பொறுப்பை கொடுத்தப்போ நீங்க யாருமே பாத்துக்க தயாரா இல்ல. அதே மாதிரி இங்க பார்த்திபன் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு தான் என்ன பாத்துக்கிறான். இதுக்கு மேல அவனை ஏதாவது பேசுன உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். போடி. அத்தை, அவ கோவத்தை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் கோவப்பட்டு பேசாதீங்க. இல்ல பார்த்திபா, அதெல்லாம் நீங்க இப்ப எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு படுங்க. இல்ல பார்த்திபா, படுங்க. அம்மா, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? எனக்கு வேண்டாண்டி. பார்த்திபன் சாப்பிட்டானா? அவனுக்கு முதல்ல ஏதாவது சாப்பாடு கொடு. இப்போதான் சங்கரி அக்கா ஒரு இஞ்சி டீ சூப்பரா கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்க தூங்குங்க. சரி சரி, படுத்துக்கோங்க. இப்படி திடீர்னு ரஞ்சிதத்துக்கு உடம்பு முடியாம போயிடுச்சேம்மா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே ஓடலம்மா. ஆமா, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் உங்களால? இவ்ளோ முடியாம இருக்கும் போதும் அவனை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ராதிகா ராதிகான்னு என் பின்னாலே சுத்திட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்கப்பா, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இப்ப நான் பேசுறது கூட அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அந்த ரஜினியும் பார்த்திபனும் அவங்களுக்கு பெருசா போயிட்டாங்க. ஆமாமா, ரஞ்சிதா எப்படி இந்த அளவுக்கு மாறினான்னு எனக்கே ஆச்சரியமா போச்சுமா. அவளா இப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு நடந்துக்கிறா. இல்லப்பா, அம்மா தானா இதெல்லாம் பண்ணல. இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி யாரும் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. வேற யாருமா? அதுவும் அந்த பார்த்திபனா தான் இருக்கும். அன்னைக்கு ஸ்டைலா வந்து நின்னது, ரஜினி கிட்ட பேசினது, அவன் காஃபி கேட்டது, அந்த காஃபியை ரஞ்சிதா அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது, இது எல்லாமே ஏதோ ஒரு பிளானோட தான் நடக்குதுமா. ஆமாப்பா, ஒரு மாதிரி சோகமா டல்லா இருந்தான். யாரு என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு ரஜினி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தான். எப்படி திடீர்னு இந்த சேஞ்சஸ் வந்ததுன்னு தான் தெரியல. ரஜினி கொடுத்த கெடு முடிஞ்சதும் அவன் போயிருவான்லம்மா. இப்ப அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்பா, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அவன் இங்க இருந்து போயே ஆகணும். ரஜினி லைஃப்ல அவன் இருக்கவே கூடாது. ரஜினியே அவனை பெறற்ற அளவுக்கு பெருசா அவனை மாட்டி விடணும்பா.
அதுக்கு ஒரு வழி இருக்குமா? சூப்பர்ப்பா. இப்பதான் வீட்ல யாரும் இல்லையே, இப்பவே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இருமா வரேன். இந்தாம்மா இதுல இருக்கு. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 25 லட்சம் போதும் இல்ல? தாராளமா போதும்பா. இத ரஜினி ரூம்லயே வச்சிடலாம். பா, நான் யாராவது இங்க வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் இதை மறைச்சு வச்சுட்டு வாங்க. டாஸ்க் முடிஞ்சதுமா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு கால் பண்ணனும்பா. ஆனா நம்ம நம்பர்ல இருந்து கால் பண்றது சேஃப் இல்லையே. நம்மன்னு தெரியாத அளவுக்கு புது நம்பர்ல இருந்து தான் காலே பண்ண போறோம். வா. ஒரே பால்ல 2 விக்கெட். ஒன்னு ரஜினி, இன்னொன்னு ரஜினி இடத்துல இருந்து நம்மள பாத்துக்கிற பார்த்திபன். பாத்திபா, அத்தை எப்படி இருக்காங்க? காய்ச்சல் குறைஞ்சிருச்சா? ஆமாண்ணே, நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப டயர்டா இருக்காங்க. நிஜமாவே சொல்றேன் பாத்திபா, நீ பாத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் முரளி கூட பாத்துக்க மாட்டான். அவ்வளவு ஏன், எனக்கே கூட பாத்துக்க தெரியாது. ஆனா வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்ட. ரொம்ப புகழாதீங்க மாமா. இவன் இந்த வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு. அம்மா இப்படி மயங்கி விழுந்தது இவனால வந்த ஸ்ட்ரெஸ் தான். யார் எப்படின்னு இப்பதான் அத்தைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. உண்மையை புரிஞ்சுக்காம பொய்க்கு துணை போயிட்டுமே டென்ஷன் தான் அத்தைக்கு. ஆமா, நீ அப்படியே ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான். பொய்னா என்னன்னே தெரியாது பாரு. ராதிகா விடுமா, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? யார் எப்படின்னு எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில வரதான் போகுது. என்ன மாமா, அனுபவம் பேசுதா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பார்த்திபா, ஏதோ கார் வந்து நிக்குது. ரஜினி வந்துட்டாளா? ஆபீசர்ஸ் மாதிரி இருக்காங்க. பாத்திபா, விசாரிக்க வந்திருப்பாங்களோ? அப்படிதானே தெரியுது. நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம். யாரும் எங்கேயும் நகரக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.